ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். இன்னைக்கு எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீரதீர சூரன் பார்ட் 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சியான் விக்ரம், எஸ் ஜே சூர்யா, சுராஜ் வஞ்சரமூடு, பிருத்வி, துஷாரா விஜயன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுராஜோட ஃபேமிலி வந்து எஸ் ஜே சூர்யாவை போட்டு தள்ள சொல்லி ஒரு இது விக்ரம் கிட்ட கொடுக்குறாங்க. விக்ரம் என்னடான்னா ஃபேமிலி குழந்தை குட்டியோட வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு வராரு. அவர்கிட்ட இது கொடுத்த உடனே அவர் வந்து எஸ் ஜே சூர்யா போட்டு தள்ளினாரா, இல்லை எஸ் ஜே சூர்யா வந்து இவங்கள போட்டு தர சொல்றாரு சுராஜ் ஃபேமிலியை. இவங்க ரெண்டு பேருமே இந்த ரெண்டு ஃபேமிலி வந்து நடுவில் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நீ மட்டும் நான் சொல்கிறத செய்யலைன்னா உன் ஃபேமிலியை வந்து கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு. இப்போ வந்து விக்ரம் வந்து இவருக்காண்டி இதை பண்ணாரா, இல்லை அவருக்காண்டி அதை பண்ணாரா அப்படின்றத நோக்கி கதை போய்கிட்டு இருக்கும். இது வந்து நடுவில் இருந்து ஆரம்பிக்கிறதுனால எதுக்காக இதெல்லாம் பண்றாரு அப்படின்ற விஷயம் வந்து தெரியாமையே இருக்கும். அதுவும் இல்லாம நடுவில் திலீப் அப்படின்ற ஒரு கேரக்டர் பிளாஷ்பேக்ல வரும். ஆனா அந்த கேரக்டர் யாருன்னே காமிச்சிருக்க மாட்டாங்க. பார்த்தா வந்து விக்ரமோட மயனுக்கும் திலீப்பும் தான் பேர் வச்சிருப்பாரு. அதனால வந்து பார்ட் 1 வந்தாதான் இந்த கதையெல்லாம் எதோட லிங்க் ஆகுது அப்படின்றது வந்து தெரிய வரும். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ பேஸ்டா ஒரு மலையாளம் படம் எப்படி ஆரம்பிக்குமோ அதே மாதிரி தான் ஸ்லோ பேஸ்டா கதையை கொண்டு போவாங்க. ஆனால் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் த்ரில்லிங் எலிமெண்ட்ஸ்லாம் வச்சு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நோக்கி கதை போய்கிட்டு இருக்கும். அந்த விதத்தில் வந்து ரைட்டிங்லேயும் சரி, ஸ்க்ரீன் பிளேலையும் சரி, எஸ்.வி. வருண்குமார் வந்து கலக்கிட்டாரு. அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். அது அவர் ஒரு சைடு கலக்கினாலும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஜி பிரகாஷ் மியூசிக்ல தரம் பண்ணிட்டாரு. ஒவ்வொரு பிஜிஎம்மும் வந்து தரமா இருந்துச்சு. ஒரே பிஜிஎம் தான், அதை வந்து டிஃப்ரெண்டா வந்து ஒவ்வொரு சீனுக்கு ஏற்ற மாதிரி போட்டு தரம் பண்ணிட்டாரு ஜி பிரகாஷ். அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு கைதி படத்துல நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, நைட் அதே மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்லயே எடுத்ததுனால தேனி ஈஸ்வர் வந்து கேமராமேன், அவர் வந்து நைட்டு சீன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா எடுத்து வச்சிருக்காரு. இது விக்ரமுக்கு கம்பேக் படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பேக்குன்னு சொல்ல முடியலனாலும் அவரோட ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. அதனால வந்து கம்பேக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சைடு துஷாரா விஜயன், அவங்களோட கேரக்டரும் சூப்பரா இருந்துச்சு. இதுல எஸ் ஜே சூர்யாவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. வழக்கமா இப்ப ரீசெண்டா அந்த படத்துல ஒரே மாதிரி நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்துல வந்து கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சு மாத்தி நடிச்சிருக்காரோ அப்படின்னு வந்து தோணுச்சு. அதனால எஸ் ஜே சூர்யாவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சுராஜ் வஞ்சரமோட கேரக்டர், அவர் ஒரு மலையாள ஆக்டர். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மதுரையில நடக்கிற கதைன்றனால அவர் பேசுற மதுரை ஸ்லாங் வந்து சிங்க் ஆகாத மாதிரியே இருக்கு. மலையாளம் கலந்த தமிழ்ல அவர் பேசுறதுனால லைட்டா சிங்க் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. பட் அவரோட ஆக்டிங் எல்லாம் சூப்பரா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தெலுங்கு ஆக்டர் பிருத்வி, சுராஜோட அப்பாவை நடிச்சிருப்பாரு. அவரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. கடைசியில கிளைமேக்ஸ்ல ஒரு சிங்கிள் ஷாட் சீன் எடுத்து வச்சிருக்கதா வந்து டேரக்டர் எல்லா இன்டர்வியூலயும் சொல்லியிருந்தாரு. அந்த சிங்கிள் ஷாட் சீன் ஒரு 15 நிமிஷத்துக்கு வரும். அந்த 15 நிமிஷத்துக்கு இந்த சிங்கிள் ஷாட்ன்றது அவர் சொன்னதுக்கு அப்புறம் அதை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா எடுத்து வச்சிருந்தாங்க அந்த சிங்கிள் ஷாட் சீனை. ஒருத்தர் சொதப்பி இருந்தா கூட அந்த படத்தோட அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து சொதப்பி இருக்கும். அவ்வளவு சூப்பரா அந்த சிங்கிள் ஷாட் சீனை எடுத்து வச்சிருந்தாங்க. மொத்தத்துல இந்த படம் வந்து கோவம், வன்மம், துரோகம், நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் வந்து சேர்ந்ததுதான் வந்து வீரதீர சூரன் பார்ட் 2.